ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பிளேட்ஸோ இல்லை 2D டிராயிங்கோ இருக்குது. இதில் வந்து எப்படி நம்ம இந்த ஹோல்ஸுடைய டயமீட்டர்ஸும் எக்ஸ்ஒய் பொசிஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுன்னு பார்ப்போம். பொதுவாக நம்ம எப்படின்னா ஒயர் ஃப்ரேமில் போகிறோம், டிராஃப்டிங்கில் போயிட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து இப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி மேனுவலாக ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டிராஃப்டிங்லேயே ஹோல் டேபிள்னு ஒன்று இருக்கும். இந்த ஹோல் டேபிள் போகிறீங்க, நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபேஸ் கொடுத்துட்டு, இந்த ஃபேஸ் இப்படி தனியாக கூட செலக்ட் பண்ண வேணாம். நம்ம ஹோல் டேபிள் எடுத்துக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், இதை மொத்தமும் இப்படி ட்ராக் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல இது வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்ஸ்லேட், ஃப்ரம் அண்ட் டூ பாயிண்ட் வந்து ஸோ ஃப்ரம் பாயிண்ட் டூ பாயிண்ட். ஸோ நம்ம மூவ் கொடுத்துக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அதோட லொக்கேஷன்ஸ் எங்கெங்க, அதோட டயமீட்டர் என்ன அப்படின்றது எல்லாமே கொடுத்துரும். அதே மாதிரி இந்த ஹோலுக்கு வந்து ரெப்ரசன்டிங் வந்து உங்களுக்கு B1, B11 என்ன, B10 என்ன அப்படின்றது கொடுத்துரும். இது மூலியமா நீங்கள் ஒரு டிராயிங்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி மேனுவலாக ஒரு டைம் பாயிண்ட் எடுக்காமல் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோடைய ரிப்போர்ட்டு கூட நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் டிராஃப்டிங் போகிறேன். நான் இப்போதைக்கு இதை என்ன பண்ணிக்கிறேன், எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டிராஃப்டிங், ஹோல் டேபிள். நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம். கீழே வாங்க. இது வந்து சென்டர் பாயிண்ட் வேணுமா, எண்ட் பாயிண்ட் ஹைலைட் ஆகணுமா, மிட் பாயிண்ட்டா? நமக்கு சென்டர் பாயிண்ட் தான் தேவைப்படும். ஒரு ஒரு ஆர்க் வந்து ஒரு 50% இருந்தாலே நமக்கு வந்து அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஃபைன் ஆகணும். மேக்ஸிமம் ஹைட்டு அதாவது டெப்த் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ மேலே இருந்தால் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு. இது நார்மலாக டிஃபால்ட்டாக கொடுத்துருங்க. கீழே வந்து டயாமீட்டரா வேணுமா, ரேடியஸாக வேணுமா? டயாமீட்டரா வேணும் ஹோலோடது. லொக்கேஷன் ரிலேட்டிவ் டு வேர்ல்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. வேர்ல்டுன்னா எப்பவுமே இந்த X0, Y0, Z0 பாயிண்ட்டுக்காக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பாயிண்ட் எல்லாம் வேண்டாம், கவுண்ட் மட்டும் போதும்னா இந்த டிஸ்பிளேல கவுண்ட் அப்படின்னு டிக் பண்ணீங்கன்னா 5 mm's 18 இருக்கு, 8 mm's 19 இருக்குன்னு கவுண்ட் மட்டும் காமிக்கும். இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி கீழே வந்து ஆக்டிவ் டிஸ்பிளே ஆஸ் 2Dன்னா இந்த Z0ல ஆரம்பிக்குதா, இல்லை -13.232ல ஆரம்பிக்குதா? ஏன்னா இங்கே 2 ஸ்டெப் இருக்கு. 0 -13.232. எதெல்லாம் 13.232வோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும் ஸ்டார்டிங் வேல்யூ. எனக்கு வேண்டாம், XY மட்டும் போதும்னா டிஸ்பிளே ஆஸ் 2Dன்னு கொடுத்துட்டீங்கன்னா XY வேல்யூஸ் மட்டும் தெரியும். ஆக்டிவ் ரிப்போர்ட்ஸில் கிரியேட் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த பொசிஷனுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பாயிண்ட்ஸை டினோட் பண்ணி நீட்டாக கொடுத்துரும். A1 எவ்வளோ, டயமீட்டர் எவ்வளோ, XY லொக்கேஷன் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துரும். ஸோ இது நீங்கள் டயக்ராம் பார்த்து டெப்த்ஸ் மட்டும் எவ்வளோன்னு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக போட்டுக்கலாம். இது மூலிமா உங்களுக்கு டிராஃப்டிங்கில் பாயிண்ட்ஸ் எடுக்கிற டைம் வந்து கம்மியாகும். உங்களுக்கு ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஈஸியாக என்ன பண்ணலாம், இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது ஈஸியாக கைடிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிப்போட சந்திப்போம். தேங்க்யூ.